இப்போ நம்ம வந்து மந்த்லி சேலரி வரும். நம்மளும் வந்து அ சேவ் பண்ணணும்னு நெனைப்போம். நெறையா விஷயங்கள் நம்ம கட் பண்ணணும்னு நெனைப்போம். பட் அது எப்படி பண்ணணும்னு தெரியாது. ட்ரை பண்ணாலும் அது எஃபெக்டிவா இருக்காது. அ என்னடா இது ஈவன் நம்ம ட்ராக்கர்லாம் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஆனாலுமே நம்மனால அத வந்து ஃபிகர் அவுட் பண்ண முடியாது. எங்க இந்த மிஸ்டேக்ஸ் நடக்குது? எதனால வந்து நம்ம கையில காசு நிக்க மாட்டேங்குது? சேவ் பண்ண முடில. இந்த மாரி நெறையா கொஸ்டின்ஸ் நம்ம மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். எனக்கும் ஓடிக்கிட்டு தான் இருந்துச்சு. நான் வந்து ஒரு 2, 3 மந்த்ஸ் கன்டினியூஸா என்னால வந்து எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கே பண்ண முடியாது. யோசிச்சு பாருங்களேன், ஒரு நாளைக்கு நம்ம இவ்ளோ பே பண்றோம். அது எல்லாத்தையும் எப்படி எழுதி வைக்க முடியும்? ஸோ, அதனால நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன். பட் ஒரு 1 வீக்லயே என்னால முடியாது. ஸோ, அதனாலேயே வந்து நான் விட்டுருவேன். பட் அ எண்ட் ஆஃப் த மந்த் என்னால வந்து சில விஷயங்கள் அனலைஸ் பண்ணி ஃபிகர் அவுட் பண்ண முடிஞ்சது. ஸோ, அதெல்லாம் நான் கட் பண்ணும்போது, ஆப்வியஸா என்னோட அ எக்ஸ்பென்ஸ் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகுற மாரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ, அதத்தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லா இருந்தா மட்டும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்ப வீடியோக்குள்ள போலாம். இதுல ஃபர்ஸ்ட்டு நான் பெர்சனலா எனக்கு மேஜரா அஃபெக்ட் ஆனதுன்னு பார்த்துக்கிட்டா, வெளிய சாப்பிடுறது. ஸோ, இப்போ வந்து அ முன்னாடி வந்து ஒரு பிஜில இருந்தேன். ஸோ, அங்க ஃபுட் அந்த அளவுக்கு நல்லா இல்ல. ஸோ, நல்லா இல்லாதனால நான் வெளிய சாப்பிட்டுருப்பேன். அது வந்து எப்படின்னா, பிஜிக்கு ஒரு அமௌண்ட் போயிடும். அது போக வெளிய சாப்பிடுற ஃபுட்டுக்கு ஒரு அமௌண்ட் போகும். ஸோ, அப்ப வந்து நம்மளோட எக்ஸ்பென்ஸ் அதிகமாகறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ, இதனாலேயே வந்து நான் ஓகே இது 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 அப்பலாம் எனக்கு புரியல. நம்ம நம்ம வந்து ஏன்னா என்ன ஒரு வேள 2 வேள வெளிய சாப்பிடுறதுனால என்ன ஆயிறப்போகுது அப்படிங்கிற மாரி தான் நான் இருப்பேன். அகைன் வந்து நான் தனி ஒரு அ வீடு எடுத்து ஃப்ரெண்ட்ஸோட ஸ்டே பண்ணியிருந்தேன். அப்போ என்ன ஆச்சுன்னா, நான் வெளிய சாப்பிட்டுட்டு இருந்தேன். வெளிய சாப்பிடுறப்ப நமக்கு என்ன ஆகும் அப்புட்ன்னா, இப்போ ஒரு ஒரு வேளைக்கு நம்ம மினிமம் ₹50 ஸ்பெண்ட் பண்ற மாரி இருக்கும். இதுவே ஆஃப்டர்நூன்னா ₹100 வந்துரும். சம்டைம்ஸ் நம்ம நல்லா சாப்பிட்டோம்னா 200, 250 கூட வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. டிபெண்ட்ஸ் அந்த அந்த ரெஸ்டாரண்ட்ட பொறுத்து, நம்ம சாப்பிடுற கடைய பொறுத்து, நம்ம சாப்பிடுற ஐட்டம்ஸ பொறுத்து. ஸோ இதெல்லாம் சேஞ்ச் ஆகும். நான் வந்து எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, ஸ்ட்ரெஸ்டா இருக்கு அப்டின்னா, நான் நல்லாவே சாப்ட்டுருவேன். ஸோ அந்த மாரி பெர்சன். இப்போ வந்து அந்த மாரி டைம்ல நம்மளால ஆப்வியஸா ஒரு 150, 200 தாராளமா வந்துரும். அப்போ வந்து என்ன ஆகும், இது வந்து வீக்லி 1 ஆர் 2 டைம்ஸ் இப்படியே ஆகும்போது, ஆல்ரெடி நம்ம வெளிய தான் சாப்பிடுறோம். அது போக 1 ஆர் 2 டைம்ஸ் நம்ம இந்த மாரி அதிகமாவும் சாப்பிட்றோம். அப்ப என்ன ஆகும்னா, எக்ஸ்பென்ஸ் வந்து ரொம்ப அதிகமாயிட்டே போகும். ஸோ, இது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட்டு புரியல. நான் வந்து என்னடா இது ஃபுட்டுக்குன்னு இல்ல. பட் எனக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் அதிகமாகுது. இது எங்க போய்க்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப தான் வந்து, எனக்கு இது நோட்டிசபிளா இருந்துச்சு. ஏன்னா, இப்ப நல்ல கடையில சாப்பிடணும். எல்லா கடையும் நல்ல கடை தான். பட் நமக்கு தெரிஞ்ச கடை, ஒரு பார்க்கறதுக்கு நீட்டா இருக்கிற மாரி கடைகள் சாப்பிடணும் அப்படின்னா, ஆப்வியஸா அமௌண்ட்டும் அதிகமா தான் இருக்கும். நம்ம அதிகமா குடுத்து தான் சாப்பிடணும். தப்பே இல்ல. அது எப்போன்னா 1 ஆர் 2 டைம்ஸ் வீக்லி ஒன்ஸ் நம்ம சாப்பிடுறோம். இல்ல மந்த்லி த்ரைஸ் ஆர் 4 டைம்ஸ் சாப்பிடுறோம். அப்போ ப்ராப்ளம் இல்ல. பட் ஃப்ரீக்வென்ட்டா நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கும்போது தான் ப்ராப்ளம். ஓகேங்களா? ஆ ஸோ எனக்கு சாப்பிடுறதுக்காக தான் மெயினா வந்து நம்ம சாப்பிடுறது இந்த மாரி எல்லாம் வந்து இருக்கிறது பேசிக் நீட்ஸ். ஸோ அதுக்காக தான் நம்ம சம்பாரிக்கிறோம். அது ஓகே. பட் அதுக்காக நம்ம ஓவர் ஸ்பெண்டிங் பண்ணும்போது, அதுல நம்ம அடி வாங்குவோம். ஸோ இதையும் கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ நான் அப்படித்தான் ஒவ்வொரு டைம் யோசிப்போம். நம்ம வந்து சம்பாரிக்கிறதே சாப்பிடறதுக்காக தான் சாப்பிடுறா அப்படின்ட்டு போய் சாப்பிட்டு, மந்த் எண்டுல அமௌண்ட் பத்தாதுல்ல. ஸோ அதுக்கு தான் சொல்றேன். சம்டைம்ஸ் நமக்கு வந்து கிரேவிங்கா இருக்கும்போது சாப்பிடலாம். இல்ல நான் வந்து ஸ்ட்ரெஸ்டா இருக்கும்போதோ, டயர்டா இருக்கும்போதோ நான் நல்லா சாப்பிடுவேன். ஸோ அப்ப சாப்பிடலாம். பட் ஃப்ரீக்வென்ட்டா சாப்பிட்டே இருக்கும்போது, அது வந்து எக்ஸ்பென்ஸ் வந்து எங்கேயோ தூக்கி விட்டுரும். நம்ம போடுற கணக்குலாம் வராது. அது வந்து போயிடும் எங்கேயோ. ஸோ அதனால தான் சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு நான் வந்து கட் பண்ணது அதிகமா வெளிய சாப்பிடுறத கட் பண்ணேன். சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லல. அதிகமா வெளிய சாப்பிட மாட்டேன். ஸோ வீட்ல செஞ்சு சாப்பிடும்போது, அந்த அந்த எக்ஸ்பென்ஸ்ல நியர்லி ஒரு ஹால்ஃப் ஆஃப் த எக்ஸ்பென்ஸ் நம்மளால சேவ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் சொல்றேன். வெளிய சாப்பிடுறது ஃபர்ஸ்ட்டு நான் கட் பண்ணது. 2 அன்வான்டட் கேட்ஜெட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது. இப்ப வந்து அந்த கேட்ஜெட் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. நம்ம பண்ற ஒர்க்குக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. இல்ல நம்ம பெர்சனல் லைஃப்க்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா, அதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் இன்னொருத்தவங்க வச்சிருக்காங்க. நமக்கு ரேண்டமா ஃபீட்ஸ்ல வந்துச்சு. பார்க்க இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. அப்படிங்கும்போது, பொருளோட ஸ்கேலபிலிட்டிய பொறுத்து. சின்ன பொருள்னா பிரச்சனை இல்ல. பட் இதுவே பெரிய பொருளுங்கும்போது, நமக்கு அது இம்பாக்ட் குடுக்கும். நீங்க வந்து யோசிக்கலாம். என்ன ஒரு 1000, 2000க்கு வாங்குறது வந்து அவ்வளோ பெரிய இம்பாக்ட் குடுத்துருமானா குடுக்கும். இது ஏன்னா, நம்ம வந்து ஒரு ஒரு மைண்ட் ஒரு இதுக்கு வந்துருவோம். ஓகே. நம்ம வந்து
யோசிச்சா அத வாங்கிரலாங்கிற ஒரு மைண்ட் தாட்டுக்கு வந்துருவோம். அப்ப என்ன ஆகும்னா, அந்த மைண்ட் செட் என்ன பண்ணும்னா, வீக்லி ஒரு ஒரு பொருள் நமக்கு வாங்க சொல்லும். நான் வந்து இன்னொன்னும் பண்ணுவேன். நான் வந்து ஸ்ட்ரெஸ் ஷாப்பிங் பண்ணுவேன். இப்ப வந்து எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. ஒரு மாரி நான் டவுனா இருக்கேன்னா, ஏதாவது ஒரு சின்ன பொருள் நான் வாங்குவேன். அது வந்து 100, 200 கூட இருக்கலாம். நான் சொல்றது வந்து 1000, 10,000லாம் நான் வாங்க மாட்டேன். சின்ன பொருள் வாங்குனாலுமே எனக்கு வந்து அது கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ அத 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 ட்ரை பண்ணுவேன். அப்போ இந்த மாரி வாங்கும்போது ஓகே. பட் நான் வந்து 1000, 2000க்கு நான் வாங்கும்போது, மந்த்லி ஒன்ஸ் அதுவும் நீட் இருக்குன்னா பிரச்சனை இல்ல. பட் நீட் இல்லாதப்போ அது வந்து எனக்கு ப்ராப்ளம் தான். ரீசென்ட்டா நான் வீடு ஷிஃப்ட் பண்ணப்போ இந்த தப்பு பண்ணேன். வீட்டுக்காக சில பொருட்கள் வாங்கலாம். அ நம்ம ரூமுக்காக சில பொருட்கள் வாங்கலாம் அப்படிங்கிற மாரி சில திங்ஸ் வாங்குனேன். ஸோ, அதுக்கப்புறம் நானே ஓகே. இது வந்து இருந்தாலும், இல்லன்னாலும் நமக்கு இம்பாக்ட் இருக்க போறதில்ல. ஸோ, அது வந்து நமக்கு தேவைப்பட போறதில்ல. அதனால தான் சொல்றேன். இதுக்கு ஒரு மெயின் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, நான் மேல ஒரு வாட்ச் வச்சிருப்பேன். ஸோ, அதுதான். அது வந்து நான் பார்க்க நல்லா இருக்கே அப்படின்னு தான் வாங்குனேன். பட் இப்போ வரைக்கும் அதுல ஒரு டைம் கூட நான் டைம் பார்க்கல. ஸோ இந்த இந்த மாரி திங்ஸ் தான் சொல்றேன். நமக்கு வந்து ஈவன் அது அது ஒரு 300 சம்திங் வந்துச்சு. அது எனக்கு தேவையில்லல்ல. அப்ப நான் வாங்கியிருக்கவே தேவையில்லையே! ஸோ இதனால தான் சொல்றேன். நமக்கு வந்து தேவையில்லாத பொருட்கள் ஜஸ்ட் நம்ம பார்க்கறதுனால வாங்குறது வேஸ்ட் தான். அது நமக்கு வந்து ஃப்ரீக்வென்ட்டா நடக்கும்போது நமக்கு இம்பாக்ட் குடுக்கும். ஸோ அத கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. நானும் சில விஷயங்களெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணவே மாட்டேன். அன்டில் அது வந்து எனக்கு ரிட்டர்ன் குடுக்காத வரைக்கும் நான் அத வாங்க மாட்டேன். ஸோ நீங்களும் அந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. ஈவன் உங்ககிட்ட இருக்கிற பொருளே உங்களுக்கு அது யூஸ் ஆகலன்னா ரிட்டர்ன் பண்ணிருங்க. இல்ல ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம்ல சேல் பண்ணிருங்க. அப்படி பண்ணும்போது நமக்கு ஆப்வியஸா டீக்ளட்டர் ஆகும்னு வச்சுக்கலாமே. அப்போ அ நல்லது தானே. ஸோ இதனால தான் சொல்றேன். இதுல 3 ஒன் என்ன அப்படின்னா, நார்மலா ஒரு 20ஸ்ல இருக்கிற மென் அண்ட் வுமன்க்கு மெயினா இருக்கிற ஒரு எக்ஸ்பென்ஸ். என்னன்னா, அ ஹை மெயின்டனன்ஸ் கார் அண்ட் பைக்ஸ். ஸோ நான் வந்து அப்பாச்சி 200 வச்சிருக்கேன். அ ஸோ இது வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, ரொம்ப ஹை மெயின்டனன்ஸும் இல்ல. ரொம்ப லோ மெயின்டனன்ஸும் இல்ல. மீடியம் மெயின்டனன்ஸ் பைக் தான். பட் அதுவே எனக்கு நான் இப்ப யோசிக்கிறேன். கொஞ்சம் கம்மியா எடுத்திருக்கலாமோ! அப்படின்னு இப்ப எனக்கு யோசிக்க தோணுது. ஏன்னா, ஆப்வியஸா வந்து ஒரு சர்வீஸ் போனா 5000 மினிமம் 3000 இல்லாம என்னால வண்டி எடுத்துட்டு வர முடியல. ஆல்சோ பெட்ரோல் போடணும். பெட்ரோல் எனக்கு வந்து அ மைலேஜ் ஓரளவுக்கு குடுக்குது. பட் மத்த வண்டி இப்போ லோயர் சிசி பைக் அளவுக்கு தராதுல்ல. ஸோ அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 60, 80, 70 கிலோமீட்டர் குடுக்குறதுக்கும், இது வந்து ஒரு 35, 40 கிலோமீட்டர் பெர் லிட்டர் தர்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. அப்படியே நியர்லி ஹால்ஃப் த கிலோமீட்டர்ஸ் டிஃபர் ஆகுது. ஸோ அதனால தான். இப்ப இது எல்லாமே வந்து ஒவ்வொரு இதும். இன்னும் நான் வந்து இந்த 200 சிசிக்கே நான் சொல்றேன்ல. இன்னும் இதுக்கு மேல சிசிஸ் போகும்போது, இப்போ 650 சிசி ஆ ஈவன் 390 சிசி, 650 சிசி, அதுக்கப்புறம் 800 சிசி, 1250 சிசி இதெல்லாம் போகும்போது, நமக்கு வந்து அந்த அளவுக்கு இன்கம் இருந்தா மட்டும் தான் அதுக்கு போகணும். ஈவன் தோ அது வந்து இன்கம் இருந்தாலுமே நம்ம போக தேவையில்ல. நம்மளோட அ யுட்டிலிட்டிக்கு, நம்மளோட ரெக்யர்மென்ட்க்கு அந்த ஒரு பொருள் யூஸ் ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ பே பேஷனா போறதுன்னா ஓகே. பட் அதுலயுமே ஒரு லிமிட் இருக்கணும். இப்ப இன்னைக்கு நம்மனால லோன் போட்டு எடுக்க முடியும். பட் அது வந்து மெயின்டனன்ஸ் பண்ணும்போது தான் நமக்கு அது ரியல் டைம் எக்ஸ்பென்சஸ் தெரியும். நம்ம என்ன கணக்கு போடுவோம்னா, மந்த்லி இவ்வளோ இஎம்ஐ வருதுன்னு மட்டும் தான் கணக்கு போடுவோம். ஆனா, அதுக்கு சர்வீஸ் சார்ஜஸ் இருக்கு, பெட்ரோல் சார்ஜஸ் இருக்கு. ஈவன் ஏதாவது பார்ட்ஸ் ரீப்ளேஸ் பண்ணணும்னா, அதுக்கான சார்ஜஸ் இருக்கு. ஸோ, இதெல்லாமே மைண்ட்ல வச்சு தான் பண்ணணும். ஈவன் காரும் அப்படிதான். இப்போ வந்து அ எனக்கு ஒரு ட்ரீம் இருக்கு. ஸோ, வாங்குனா ஒரு எஸ்யூவி வாங்கணும். அ பர்ட்டிகுலரா எனக்கு வந்து ஸ்கார்பியோ ரொம்ப பிடிக்கும். ஸோ, ஸ்கார்பியோ வாங்கணுங்கிற எனக்கு ஒரு ட்ரீம் இருக்கு. ஆனால், நான் வந்து ஜஸ்ட் அந்த இஎம்ஐ கட்டுற அளவுக்கு மட்டும் நான் சம்பாரிச்சா பத்தாது. நான் வந்து அத வச்சு டீசல் போடணும். அதுக்கு சர்வீஸ் பண்ணணும். சப்போஸ் அதுல ஏதாவது ஸ்பேர்ஸ் நான் மாத்தணும்னா, அதுக்கும் நான் பேர் பண்ணிக்கணும். ஈவன் அது வியர் அண்ட் டியர் நான் தான் வந்து செலவு பண்ணணும். இது எல்லாத்துக்கும் நான் ரெடினா மட்டும் தான் அந்த காருக்கு போகணும். இல்லையா, எய்தர் நான் கார் வாங்கக்கூடாது. இல்லன்னா எனக்கு எந்த அளவுக்கு என்னால முடியுமோ, அந்த அளவுக்கு நான் ஒரு கார் வாங்கிக்கணும். ஸோ இதுதான் வந்து மைண்ட்ல வச்சிருக்கணுமே தவிர, இன்னைக்கு என்னால வந்து இஎம்ஐ பே பண்ண முடியும். அதுக்காக மட்டும் நான் அந்த கார் வாங்குறேன்னு போக்கூடாது. ஸோ, ஹை மெயின்டனன்ஸ் பைக் அண்ட் கார் ரொம்ப, ரொம்ப, ரொம்ப டேஞ்சர். அது பார்க்கறதுக்கு நல்லாருக்கும். ஸ்டோரி போடுறதுக்கு நல்லாருக்கும். பட் ஆனா, நம்ம அதுக்கு எக்ஸ்பென்ஸ் பண்ணி பார்க்கும்போது, நம்ம அதுக்கு செலவு பண்ணும்போது தான் வந்து ரியல் டைம் இது தெரியும். ஈவன் அ எங்க ஆஃபீஸ்ல வந்து ஒரு அண்ணா பேசிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் தூரமா நின்னு பேசிட்டு இருக்காங்க. ஸோ, என்ன பார்த்து தான் நின்னு பேசிட்டு இருந்தாங்க. ஸோ, அதனால எனக்கு இது பர்ட்டிகுலரா கேட்டுச்சு. அவரு அதான் சொன்னாரு. "கார நான் வித்துட்டேன் ப்ரோ.
கார வந்து நான் வச்சிருந்தேன். ஒரு 2 இயர்ஸ் வச்சிருந்தேன். கார வந்து நான் வித்துட்டேன். அ ஏன்னா அப்படின்னு கேட்டா, அது இருந்த வரைக்கும் எனக்கு வந்து பெட்ரோல் செலவு இருந்துச்சு. நான் எங்கேயாவது போகணும்னா டோல்கேட் பே பண்ணணும். பார்க்கிங் பே பண்ணணும். அவரு மெயினா சொன்னது பார்க்கிங் எங்கேயுமே வந்து ₹50 கம்மியா கிடையாது காருக்கு. மினிமம் சொல்றேன். அ நான் பார்க்குற இடத்துலலாம் ஈவன் ₹100 ₹150 எல்லாம் இருக்கு. ஸோ இது எல்லாமே எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சஸ் தான். அ யோசிச்சு பாருங்க. ஒரு நாளைக்கு நீங்க ரூ. 150 வெறும் பார்க்கிங்க்கு மட்டும் செலவு பண்றீங்கன்னா, அதுவே கிட்டத்தட்ட 3000 கிட்ட வந்துருச்சு. ஒரு ஆவரேஜா சொல்றேன். அ ஸோ டெய்லி நம்ம பார்க் பண்ண போறதில்ல. அது ஒரு 2K வருதுன்னு வைங்க. பட் அது அது அந்த எக்ஸ்பென்சஸ் என்ன ஆகுறது? அவரு தான் சொல்றாரு. இப்ப நான் குடுத்துட்டேன். குடுத்துட்டு நான் கேப்ல போறேன். ஓகே எனக்கு அது வந்து நல்லாருக்கு. எனக்கு தேவையில்ல. அதனால தான் நான் குடுத்துட்டேன் அப்டிங்கிறாரு. ஸோ ஓகே தானே. ஈவன் இன்னொரு பெர்ஸ்பெக்டிவும் இருக்கு. நமக்கு வந்து கார் வந்து அ ஃபைனான்ஷியலி நமக்கு வேண்டான்னு சொன்னாலும், நம்மளோட எமோஷனல் திங்ஸாவும், இல்ல ஃபேமிலிக்கு நீடாவும் பார்க்கும்போது தேவ தான். பட் நமக்கு எந்த அளவுக்கு அத பேர் பண்ணிக்க முடியும்னு நெனச்சு, அந்த அளவுக்கு நம்ம காரோ, பைக்கோ வாங்கிக்கிறது நல்லது. ஈவன் இப்ப வந்து எனக்கு ஸ்கூட்டி தேவைப்படும். ஆனா நான் போய் ஹையர் சிசி பைக் எடுத்துட்டு வந்தா அது அது நல்லா இருக்காதுல்ல. ஸோ அதனால தான் சொல்றேன். நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ, அந்த அளவுக்கு நம்ம இது பண்ணிக்கணும். நான் வந்து அப்பாச்சி அ எனக்கு வந்து எகைன் சொல்றேன். ஹை மெயின்டனன்ஸும் இல்ல, லோ மெயின்டனன்ஸும் இல்ல. மீடியம் லெவல் மெயின்டனன்ஸ். அதுக்கே நான் யோசிச்சேன். ஸோ மைண்ட்ல வச்சுக்கிட்டு காரா இருந்தாலும் சரி, பைக்கா இருந்தாலும் சரி வாங்குவேன். ஏன்னா மிட் 20ஸ்ல நமக்கு கார் அண்ட் பைக் வாங்கணுங்கிற ஒரு ஒரு வெறி இருக்கும். ஸோ அதனால தான் சொல்றேன். ஸோ 4த் ஒன் என்ன அப்டின்னா, இது வந்து நான் அதிகமா யூஸ் பண்ணல. பட் நெறைய பேர் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். என்னன்னா சப்ஸ்கிரிப்ஷன்ஸ். ஆ இப்போ வந்து அது ஆல் கைண்ட் ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ். இப்போ வந்து ஒரு மியூசிக் ஆப்பா இருக்கட்டும், இல்ல லைவ் ஸ்ட்ரீமிங் ஆப்பா இருக்கட்டும். ஸோ இது எல்லாத்தையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருப்பாங்க. பர்ச்சேசிங் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பா இருக்கட்டும். ஸோ இதுக்கு எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணும்போது, என்ன யூஸ் இருக்கு? ஸோ ஃபர்ஸ்ட்டு அத மைண்ட்ல வச்சுக்கணும். இது வந்து ஆ நமக்கு தெரிஞ்சு தான் நம்ம பண்றோம்னா ஓகே. பட் தெரியாம ஆ இதுக்கு வந்து காசு போய்க்கிட்டு இருக்குன்னா, இதுல வந்து கட் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். இதுவரைக்கும் நான் ஒரு ஆப்ப தவிர வேற எந்த ஆப்புக்குமே நான் சப்ஸ்கிரைப் பண்ணல. அந்த ஒரு ஆப்புக்குமே வந்து வீட்ல கேட்கறாங்க. ஸோ எனக்கும் அப்பப்போ எப்பயாவது ஒரு டைம் நான் மூவிஸ் பார்க்கலாம். ஒரு ரிலாக்சேஷனுக்காக மூவிஸ் பார்க்கலாங்கிறதுனால தான் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணேன். அதுவுமே வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஆ என்னோட அதாவது பேக்கேஜ் மொபைல் ரீசார்ஜோட சேர்த்து தான் பண்ணுவேன். அப்ப எனக்கு இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் கம்மியாகுது. கம்மியாகுற மாரி தெரியுது. ஸோ அதனால நான் அப்படியே ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாரி பண்ணிக்கிறது பெட்டர். ஈவன் நம்ம அதுக்கு வேண்டி ரொம்ப செலவு பண்றது யூஸ்ஃபுல்லான்னு பார்த்துக்கங்க. ஸோ அதனால தான் சொல்றேன். ஏன்னா நம்ம மூவிஸ்ல போய் அதாவது தியேட்டர்ல போய் படம் பார்ப்போம். அதுபோக நம்ம இந்த சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் வச்சுக்கிறது ஓகேவான்னு பார்த்துக்கங்க. இல்ல உங்க வீட்ல வந்து ஏஜ்டு பெர்சன்ஸ் இருக்காங்க. வீட்ல இருக்கிறவங்க இருக்காங்க. அவங்களுக்கு தேவைங்கும்போது ஓகே. நம்ம ஒருத்தவங்க தாங்கும்போது இவ்ளோ சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் தேவையான்னு யோசிச்சுக்கங்க. ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு எப்ப நீட் இருக்கோ அப்ப வந்து யூஸ் பண்ணிக்கங்க. இல்லாதப்போ ஈவன் இதுல இன்னொரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. அந்த ஷேரிங்ல யூஸ் பண்ணிக்கிறது. இப்ப சப்போஸ் உங்களுக்கு கண்டிப்பா அப்படிதான் வேணும் அப்படின்னா, ஷேரிங் போட்டுக்கலாம்ல. அது அகைன் இன்னும் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ அதனால தான் சொல்றேன். ஓகேவா? ஸோ இத வந்து நான் ரொம்ப கான்ஷியஸா இருந்தேன். சரி ஓகே எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டோம்னா, நமக்கு அது திரும்ப திரும்ப அ கேட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, ஓவர் ஸ்பெண்டிங் ஃபார் ஃபன். இப்போ ஃபன் இன் சென்ஸ் ஆஃப் எல்லா ஃபேக்டர்ஸ்லயும் சொல்றேன். ஒரு மாலுக்கு போயி ஒரு ஒரு கேம் ப்ளே பண்றதுலருந்து, ஆ நம்ம வந்து வெளிய ட்ரிப்பு போறதுலருந்து, ஆ இப்போ வந்து ஒரு இப்போ கார்ட்டிங் எல்லாம் வந்து போயிட்டுருக்கோம். லாங் டிரைவ்ஸ் போறோம். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம ஓவர் ஸ்பெண்ட் பண்ணும்போது, நம்ம கண்டிப்பா ஃபைனான்சியலி அடி வாங்குவோம். அது வந்து ஓகே. அண்டர்ஸ்டாண்டபிள் தான். அது வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ்டா இருக்கும்போது நம்ம அப்படி போவோம். லாங் ட்ரிப்பா இருக்கட்டும், இல்ல இப்ப மால்ஸ்ல இருக்கிற ஏதாவது ஒரு கேம்ஸ்க்கா இருக்கட்டும். ஸோ ஓகே தான். பட் இதுல வந்து அதிகமா ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்றேன். எல்லாமே ஒரு லிமிட் இருக்கணும். இப்ப வந்து ஃபைனான்சியல் ரூல் எப்படி இருக்கணும்னா, நம்ம என்டர்டெயின்மென்ட்க்கு இவ்வளோ தான் செலவு பண்ணணும்னா, அவ்வளோ தான் செலவு பண்ணியிருக்கணும். அதுல அந்த என்டர்டெயின்மென்ட்ல எல்லாமே சேர்ந்திருக்கணும். மூவிஸ் போறதா இருக்கட்டும், இல்ல அ வெளிய ஃபன் கேம்ஸ்‌க்கு போறதா இருக்கட்டும், லாங் ட்ரிப் போறதா இருக்கட்டும். இதெல்லாம் பிளானடா பண்ணும்போது ஓகே. நம்ம ரேண்டமா பண்ணும்போது, நமக்கு வந்து எதிர்பாராத ஒரு செலவு வந்துச்சு அப்டின்னா, நம்ம அத பேர் பண்ணிக்கணும். அந்த அளவுக்கு நமக்கு இன்கம் இருந்துச்சுன்னா, இதுல செலவு பண்ணலாம். இருந்தாலுமே இதுல அதிகமா செலவு பண்ணும்போது, அது வேஸ்ட்டா தான் போகுது. ஸோ அத யோசிச்சுக்கங்க. இதுல வந்து எனக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. நான் வந்து அப்பதான் சென்னை வந்த புதுசு.
அப்போ என்ன ஒரு 3-4 மந்த்ஸ் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நான் கார்ட்டிங் போறேன். குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் போறோம். அப்போ வந்து அ பெர் ஒரு ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து ₹300. ஸோ நான் வந்து எனக்கு கார் ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால வந்து எனக்கு அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்லயே ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டுறோம். செகண்ட் டைம் ஓட்டுறோம். தேர்ட் டைம் ஓட்டுறோம். பில் பார்த்தா எனக்கு மட்டுமே 900 வந்துருச்சு. ஸோ யோசிச்சு பாருங்க அப்போ. எனக்கு 900 இருந்தா நான் என்னால எவ்வளோ பண்ண முடியும்? அ சாப்பாடு நல்ல சாப்பாடு சாப்பிட்டுருக்க முடியும். ஸோ இந் இந் இப்ப வந்து நான் ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்க்காக 900 நான் ஸ்பெண்ட் பண்ண மாரி. அதுல எனக்கு ஸ்ட்ரெஸ்டா இருக்கு. அதுல எனக்கு ரிலீஃப் ஆகுதுன்னா ஓகே. ஆனா அதுக்குன்னு 900 நான் செலவு பண்ணியிருக்க தேவையில்லல்ல. ஸோ அதனால தான் சொல்றேன். அது வந்து எனக்கு கால்குலேட்டடா இருக்கணும். ஒரு இடத்துக்கு போறோம்னா இவ்வளோ தான் பட்ஜெட். ஸோ இந்த அளவுக்கு தான் வந்து நான் அதுல செலவு பண்ணியிருக்கணுங்கிற ஒரு ஒரு கான்ஷியஸ் இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ அதுவரைக்கும் ஓகே. இது வந்து எல்லாத்துக்குமே பொருந்தும். ஈவன் நான் வந்து மூவிஸ் அதிகமா வாட்ச் பண்ணுவேன். தியேட்டர்ல எனக்கு படம் பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். ஸோ பெர் மந்த்ல இவ்வளவு படம் வந்துச்சுன்னா நான் எல்லாத்தையும் பார்க்கணும்னு தான் நெனைப்பேன். முன்னாடி டிக்கெட் ரேட்ஸ் ஓகே. பட் இப்போ இருக்கிற டிக்கெட் ரேட்ஸுக்கு அ அந்த அளவுக்கு முடில. ஸோ அதனால தான் சொல்றேன். இதெல்லாமே வந்து நம்ம பிளானடா பண்ணும்போது ஓகே. பிளான தாண்டி அது போகுது. நம்ம ரேண்டமா இவ்ளோ பண்றோம் அப்டின்னா, அகைன் திடீர்னு ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வருது. இல்ல அன்எக்ஸ்பெக்டடா ஏதாவது ஒரு எக்ஸ்பென்ஸ் வருது அப்டின்னா, அப்ப நம்ம யோசிப்போம். ச்சே இத பண்ணியிருக்க கூடாது அப்டின்னு. ஸோ அதனால தான் நான் யோசிச்சிருக்கேன். அதனால தான் நான் உங்ககிட்டயும் சொல்றேன். ஓகேவா? ஸோ இந்த 5 தான் நான் மெயினா பார்க்கறது. இதுக்கு மேலயும் இருக்கலாம். ஸோ அதுல வந்து உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சு அப்டின்னா, நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். நீங்க அத எப்படி ரெக்டிஃபை பண்ணீங்கன்னு கீழ சொன்னீங்கன்னா, மேபி எனக்கும் யூஸா இருக்கலாம். இல்ல மத்தவங்களுக்கும் யூஸா இருக்கலாம். இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, இந்த வீடியோவ லைக் பண்ணிக்கங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அ இன்னொருத்தவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்டின்னு நெனச்சீங்கன்னா, அப்படியே ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? அடுத்த வீடியோஸ் என்னென்ன போடலாங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அது என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நான் கன்டென்ட்டா கிரியேட் பண்ணி போடுறேன். ஓகேங்களா? அடுத்த வீடியோல பார்ப்போம்.